வெல்கம் டு ஹாடி மோட்டோ ஹப். இன்றைக்கி ரைடு பார்த்திங்கன்னா கோட்டயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு தான் போயிட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், கேரளாவை நோக்கி இப்போ கிளம்பிட்டேன். கோயம்புத்தூர்லேருந்து மழை லைட்டாக ட்ரிசலிங்காக இருக்குது. ஃபுல் கிளைமேட்டும் அப்படியே மூடியாக இருக்கிறதும் நல்லா சில்லு சில்லுன்னு காற்றடிக்கிறது வேறு லெவலில் இருக்குது. அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணி இன்றைக்கி கோட்டயத்தில் ஒரு 4-5 ஸ்பாட் போட்டு வச்சுருக்கேன். அந்த ஸ்பாட்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலான்னு அப்படின்னு ஒரு பிளானு. கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பும் போதே ஃபுல் டேங்க் அடிச்சு தான் வந்தேன். இப்போ செகண்ட் டைம் டேங்க் ஃபில் பண்ணுறேன். கோட்டயம் சீரிஸ் பார்த்திங்கன்னா மினி விளாக் மாதிரி தான் போட போகிறேன். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எப்படி லொக்கேஷன் போகிறது, அதில் என்ன டிஃபிகல்ட் அது மட்டும் சொல்லான் இருக்க மக்களே. ஃபஸ்ட்டு ஸ்பாட்டாக எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இல்லிக்கல் பேக் சைட் வியூன்பாங்க. இதுதான் கேரளாலே ஹையஸ்ட் மோட்டரபிள் பாஸு. இந்த இடத்த பார்க்குறதுக்கு 200 கிலோமீட்டருக்கு மேலே மெயின் ஹைவேல வந்துட்டு இந்த ஒரு 10-15 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக க்ரீனிஸாக ஒரு சின்ன சின்ன வாட்டர் ஃபால்ஸ்னு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த ஏரியா வந்து நீங்கள் கூகுள் மேப்பில் இல்லிக்கல் பேக் சைட் வியூன்னு போட்டிங்கனாலே கரெக்டாக இந்த பிளேஸுக்கு கொண்டாந்து விட்டுருது. இதுலேருந்து நீங்கள் இந்த ரோடு வந்து டெட் எண்டில் தான் ஒரு மலையோட முடிவில் போய் முடியும். அந்த இடத்துல நம்ம வண்டியை பார்க் பண்ணிட்டு அங்கேருந்து நம்ம ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணோம். நீங்கள் ட்ரெக்கிங் ஆரம்பிக்கும் போதே நீங்கள் நல்லா ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து இது சாதாரண ட்ரெக்கிங் நினச்சிட்டு ஏறிட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப ஸ்லிப்பரி, ரொம்ப ஒரு டிப் ஆஃப் த கார்னரில் நம்ம நடக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் இப்போ பிரச்சனையே. லைட்டாக ஸ்லிப் ஆகிடுச்சினாலும் அவ்வளோதான். உங்களுக்கு ஏறிட்டு இறங்க மினிமம் 2 hours ஆச்சும் ஆகும். மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் இங்கே மேலே ரொம்ப செங்குத்தாக ஏறதுனால ஏற முடியல. ஏன்னா மழை பெய்யறதுனால ஒரு கல்லில் கால் வச்சோம்னாலும் ரொம்ப வழுக்குது. இங்கே பாருங்களேன், ஏன்னா இப்படி தான் எல்லா இடமும் இருக்கும் போல இருக்குது. இங்கே நம்ம இது ரூட்டும் கரெக்டாக கண்டுபிடிக்கணும். மிஸ்ட்டு ஃபுல்லாக இருக்கிறதுனால அங்கே பசங்க உட்காந்துருக்காங்களே, அந்த இடத்துக்கு நம்ம போகணும். நான் டாப் ஏறிட்டு வாக் பண்ணுறேன். இதான் மக்களே இந்த இல்லிக்கலோட பேக் சைடோட டாப்பு. இங்கேருந்து நீங்கள் மிஸ்ட்டு கிளியராக இருந்துச்சுன்னா இல்லிக்கலோட ஃப்ரண்ட் வியூவை நீங்கள் இங்கேருந்து பார்க்கலாம். இதுக்கு மேலே அங்கிட்டு இறங்காதீங்க, ரொம்ப சேஃப் இல்லை. அப்படியே இறங்க ஆரம்பிச்சிட்ட மக்கள். இங்கே பாருங்கள், இந்த இடத்துலலாம் நீங்கள் அந்த மூங்கில் கம்பில் கை வைக்காமல் இறங்கணும். லைட்டாக சப்போர்ட்டு தான் கை வைக்கணும். ஏன்னா அதுவே போலாக தான் இருக்குது. யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இறங்கிட்டுருக்கேன். ஃபைனலி ஒரு வழியாக இறங்கியாச்சு மக்களே. ஏறுறது கொஞ்சம் கஷ்டம், இறங்குறது சரசரன்னு கொஞ்சம் இறங்கிடலாம். அவ்வளோதான் மக்களே, இல்லிக்கல் பேக் சைட் ட்ரெக்கிங் ஓவர். நெக்ஸ்ட்டு ஸ்பாட் பார்த்திங்கன்னா கத்திகேயம் வாட்டர் ஃபால்ஸ் போகலான்னு தான் பிளானு. போகும்போது விளாக் பண்ணுற மக்களே.